Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நேச்சுரலான சிம்பிள் ஹேர் கேர் டிப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நான் சொல்ல போற டிப்ஸ் எல்லாமே நம்ம வீட்லயே ஃபாலோ பண்ணக்கூடியது தான். இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆயில் மசாஜ். வாரத்துக்கு 2 அல்லது 3 டைம்ஸ் ஸ்கேல்புக்கு நல்ல ஆயில் மசாஜ் பண்ணுங்க. கோகனட் ஆயில், கேஸ்டர் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் 3 மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லது. ஸோ பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதனால ஹேர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஷைனாகவும் இருக்கும். செகண்ட் ஒன், ஹேர் வாஷ் ரொட்டீன். நீங்க உங்களோட ஹேரை டெய்லி வாஷ் பண்ற பர்சனா அப்படின்னா அந்த ஹேபிட்டை இன்னையோட விட்டுருங்க. 2 இல்லைன்னா 3 நாளைக்கு ஒரு தடவை நீங்க உங்களோட ஹேரை வாஷ் பண்ணாலே போதும். எப்பயுமே மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் கண்டிஷனர் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஷாம்பு யூஸ் பண்றதோடய ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அண்ட் கண்டிஷனர் என்ன ரோல் பிளே பண்ணணும்னு கூட அவங்களுக்கு தெரியாது. நம்ம ஷாம்பு யூஸ் பண்றப்போ ஹேர்ல இருக்கிற கியூட்டிக்கிள் ஓப்பன் ஆயிடும். அந்த கியூட்டிக்கிள் நம்ம க்ளோஸ் பண்ணாம அப்படியே விட்டுட்டோம்னா ஹேர்ல இருக்கிற மாய்ஸ்சர்லாம் வெளியில போயிட்டு ஹேரை ரொம்ப ட்ரையா, ஃப்ரிஸியா, ரஃபா ஆகிடும். ஸோ இந்த கண்டிஷனர் தான் ஓப்பன்ல இருக்கிற கியூட்டிக்கிளை க்ளோஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிஷனர் மிஸ் பண்ணவே கூடாது. கண்டிஷனர் போடுறப்போ ஓப்பன்ல இருக்கிற கியூட்டிக்கிள் க்ளோஸ் ஆகும். ஸோ மாய்ஸ்சர் லாக் ஆகும். உங்களோட ஹேர் ஹெல்த்தியா, ஸ்மூத்தா இருக்கும். ஷாம்பு ஹேர் கிளீன் பண்ணும். கண்டிஷனர் ஹேர் கேர் பண்ணும். தேர்ட் ஒன், நேச்சுரல் ரெமடிஸ். இயற்கையான முறையில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்மளோட ஹேரை எப்படிலாம் பராமரிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஆலோவேரா ஜெல், கற்றாழை இருக்குல்ல, நம்ம வீட்டில் வளர்ப்போம். நிறைய பேர் வீட்டில் வளர்ப்பாங்க. அந்த கற்றாழை ஜெல்லை எடுத்து அதை நம்ம ஸ்கேல்புக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா டேண்ட்ரஃப்க்கு ரொம்பவே நல்லது. அண்ட் செம்பருத்தி இலையை பேஸ்ட் பண்ணி ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா ஹேரை ரொம்பவே சாஃப்ட் ஆகும். அண்ட் கருவேப்பிலை இலை நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம். டெய்லி குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம். அந்த கருவேப்பிலை இலை ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. அது நீங்கள் இன்டேக்காக சும்மா வாஷ் பண்ணிவிட்டு அந்த இலையை நீங்கள் சாப்பிட்லாம். இல்லைனா ஜூஸ் மாதிரி செஞ்சு கூட குடிக்கலாம். இல்லைனா அதையுமே நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல்புக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹேர் நல்லா க்ரோத் இருக்கும். அண்ட் நீங்கள் வீட்டிலே ஒரு நல்ல ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெந்தயம் இருக்குல்ல, அந்த வெந்தயம் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அது கூட தயிர் அண்ட் எலுமிச்சப்பழ சாறு இந்த 3 மிக்ஸ் பண்ணி ஸ்கேல்புக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹேர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக, ஹெல்த்தியாக வளரும். ஹேர் ஃபால் ரொம்ப கம்மியாகும். ஃபோர்த் ஒன், தினமும் நீங்கள் என்ன உணவு எடுத்துக்கிறீங்க, உங்களோட டெய்லி லைஃப்பில் உங்களோட ஃபுட் ஹேபிட் என்னவா இருக்குது அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது முட்டை, தால், நட்ஸ் இது எல்லாமே நீங்கள் ரெகுலராக சாப்பிடுங்க. அது இல்லாமல் க்ரீன் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸில் இருக்கிற விட்டமின்ஸ் உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு, ஹேரை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஒரு நாளைக்கு 2 லிட்டர் இல்லைனா 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். ஸோ உங்களோட ஸ்கேல்ப் ட்ரைனஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டரில் குளிக்கிற பர்சன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹாட் வாட்டரில் குளிக்கவே கூடாது. அது உங்களோட ஸ்கேல்ப்பை ரொம்பவே வீக் ஆக்கும். ஸோ ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும். ஃபிஃப்த் ஒன், ஹீட் ஸ்டைலிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா, அதாவது ட்ரையர், ஸ்ட்ரைட்னர், கர்லர் இந்த மாதிரி ஹீட் ஸ்டைலிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இல்லை நான் யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இது எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே போட்டுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா சன் ப்ரொடெக்ஷனுக்காக ஸ்கார்ஃப் இல்லைன்னா கேப் போட்டுக்கோங்க. அதிகமாக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிற பர்சன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா டென்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹேர் ஃபாலும் அதிகமாக இருக்கும். உடன் கோம்பு யூஸ் பண்ணுறத பழக்கப்படுத்திக்கோங்க. மரத்தில் இருக்கும் சீப்பு, மரத்தில் செஞ்சு வச்சுருப்பாங்கல்ல, அந்த சீப்பு யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டர். அண்ட் வெட் ஏரில் கோம் பண்ணுறது, ஈரமாக இருக்கிற தலையை சீவுறது. ஈரமான தலைமுடியை நீங்கள் சீவும் போது உங்களோட ஹேர் பிரேக்கேஜ் ஆகும், ஹேர் உடையும். ஸோ தலைமுடி ஈரமாக இருக்கும்போது நீங்கள் சீவவே கூடாது. ரெகுலராக ஹேர் ட்ரிம் பண்ணுறதை பழக்கப்படுத்திக்கோங்க. ஸோ தட் ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். ஸ்ப்ளிட்டன்ஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுவே உங்களோட ஹேர் ஃபாலுக்கு காரணமாக இருக்கும்.
ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எதுனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இன்னும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை பை, டேக் கேர். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.